வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ நியர்லி 800 வாட்ஸ் பவர் இருக்கக்கூடிய ஒரு பவர் ஆம்பிளிஃபையர், கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர், 2.1 சேனல். 2.1 சேனல் அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு சப். லெஃப்ட்டு ரைட்டு 220 வாட்ஸ், அதாவது லெஃப்ட்டு 220 வாட்ஸு, ரைட் 220 வாட்ஸு, சப் வந்து 350 வாட்ஸ். மாடலோட நேம் XYங்கிற சீரியல் வந்தாவே அது வந்து சினி ஆடியோ அப்படின்னு பேர். இது ஒரு சைனீஸ் மேக். நல்லாயிருக்கும், குவாலிட்டி அருமையாக இருக்கும். இதில் 3251 TBA 3251 அப்படின்னு ஒரு பவர்ஃபுல் ஐசி இதில் யூஸ் பண்ணியிருக்கு இந்த மாடுலில். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடுல் இருக்குது. இந்த சினி ஆடியோவிலேயே கிட்டத்தட்ட ஒரு 25 மாடுல் இருக்குது. போர்டு, இந்த மாதிரி போர்டு, அசம்பிள்டு போர்டு. இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, சப்போஸ் எலக்ட்ரானிக் சப்ஜெக்டே தெரியாத இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பேட்டரியிலேருந்து ப்ளஸ் மைனஸ் கொடுக்க தெரியணும், கூடவே ஸ்பீக்கரோட ப்ளஸ் மைனஸ் தெரியணும், ஊஃபரோட ப்ளஸ் மைனஸ் தெரியணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. யார் வேணாலும் இந்த மாடுலை உபயோகப்படுத்தி நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பவர்ஃபுல்லான ஆடியோ. 800 வாட்ஸ் அப்படின்னா பாருங்களேன், அந்தளவு குவாலிட்டி. வாட்ஸ் அதிகமாக இருந்து நாம் கண்ட்ரோல் மூலிமா வால்யூமை குறைச்சி நமக்கு தேவையானதை கேட்கலாம். அப்போ தான் அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும். எப்பவுமே ஹை வாட்ஸ் இருக்கணும் ஆம்பிளிஃபையர். நம்ம ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம குறைச்சி ஆஃப் ஆர் குவார்ட்டர் குறைச்சி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேட்சிங் ஸ்பீக்கர் அப்படின்னா 12 இன்ச் ஸ்பீக்கர் கொடுக்கலாம். ஏன்னா 220 வாட்ஸ் ஆர்எம்எஸ். சப்பு வந்து 350 வாட்ஸ் ஆர்எம்எஸ். சப்புக்கு வந்து 15 இன்ச்சஸ் சப்பு யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு சாஃப்ட் பஞ்ச் உங்களுக்கு வேணும். அந்த மாதிரி வேணும் அப்படின்னா, சில பேர் அந்த ஹார்டு பஞ்ச் இருக்கணும்பாங்க. அவ்வளோ வேண்டியதில்லை, அந்த பாட்டுக்கு ஏந்து இருக்கணும் எப்பவுமே. அதான் நல்லாயிருக்கும் குவாலிட்டி. சரி, அது ஒவ்வொருத்தனுடைய ரிக்வஸ்ட்டை பொறுத்து. ஓகேவா? இப்போது எல்லாத்துக்கும் மேட்சிங்காக இருக்கும். ஒரு 2.1 ஒரு வீட்டுக்கு போதுமானது. 5.1 அப்படின்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டர் சப்பு. சென்டர் அப்படிங்கிறது வாய்ஸ் பெரும்பாலும் விரும்புறது கிடையாது. சப்பு கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. சப்பு தான் மெயின். எந்த ஆம்பாக இருந்தாலும் சரி, அந்த சப்பு எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கோ அதை பொறுத்து தான் நல்லா இருக்குன்னே சொல்லுவாங்க கஸ்டமர்ஸ். நமக்கும் அப்படி தான். ஓகேவா? அப்போது சப்பு கண்டிப்பாக வேணும். பாட்டோட சாராம்சம் அப்படின்னா லெஃப்ட்டு ரைட் கண்டிப்பாக வேணும். அது வந்து வரும். இந்த 2.1 போதுமானது. நம்ம வீட்டில் ஒரு எல்இடி டிவி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதில் வரக்கூடிய ஓடிடி தளங்களில் வரக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப அருமையான எடுக்கும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, அதனால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்ன ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருந்தாலும் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இல்லாத ஆடியோ சிஸ்டமோ வேறு எதுவுமே மியூசிக்கல் சிஸ்டமோ ஒரு எலக்ட்ரானிக் இதே கிடையாது உங்களுக்கு. அதனால் நீங்கள் மொபைல் ஃபோனோ, லேப்டாப்போ, டேப்லெட்டோ, எல்இடி டிவியோ எதாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதை கனெக்டிவிட்டி பண்ண முடியும். ஒரு அருமையான மாடுல், சூப்பர் மாடுல். இப்போ நம்ம படத்தில் பார்த்துட்ருக்கோம். இதில் 5 கண்ட்ரோல் இருக்கும். மேலே ஒரு டாப் லிட் இருக்கும், பாட்டம் லிட் இருக்கும். இதுக்கு தேவையான உங்களுக்கு பிரான்ஸில் வரக்கூடிய காப்பர் பில்லர், 4 பில்லர் கொடுப்பாங்க. அதுக்குண்டான மேட்சிங் ஸ்க்ரூ கொடுப்பாங்க. ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கையில் கொடுத்துருவாங்க. அப்போ எல்லாமே இருக்கும் அவைலபிள். சால்ட்ரிங் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சால் போது, வேறு எதுவுமே தேவையில்லை. யார் வேணாலும் மேக் பண்ணலாம் ஒரு ஆம்பிளிஃபையர், பவர்ஃபுல் ஆம்பிளிஃபையர். இதோடைய ப்ரைஸ் 4300 ரூபா வரும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது தெரியும் இல்லையா, பட்ஜெட். ஓகே, இதோடைய பாக்ஸ் தான். இதோடைய பாக்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். பாக்ஸ் எடுத்து வச்சிட்றேன் பாருங்களேன். இதுதான் இது மாதிரி பாட்டம் லேட்டு, டாப் லேட்டு இங்கே இருக்கும். இதுதான் டோட்டல் இந்த சர்க்கியூட்டு. இதில் கண்ட்ரோல் வரிசையாக அந்த கண்ட்ரோல் இருக்கும். நடுவில் இருக்கிற கண்ட்ரோல் தான் உங்களுக்கு பவர் ஆன் வித் வால்யூம் கண்ட்ரோல், மாஸ்டர் கண்ட்ரோல், ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வித் அக்சசரிஸ் எல்லாம் வந்துடும். இதுதான் அந்த மெயின் போர்டோட ஸ்ட்ரெச்சர். மெயின் போர்டோட ஸ்ட்ரெச்சர். இதில் ஒரு நல்ல ஒரு நாய்ஸ் வராத ஒரு கூலிங் ஃபேன், பக்கவான கூலிங் ஃபேன் இருக்கும். இதனுடைய ஹீட் ஷ்ரிங்க் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஷேப், நல்ல ஏர் ஃப்ளோ சிங்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு 4 திசையிலையும் இருக்கிற மாதிரியே இருக்கும். மேலே ஃபேன் இருக்கும்.
இந்த ஏற்கனவே சொன்ன டிபிஎஸ் சீரீஸில் இருக்கிற கிளாஸ் டி ஹீட் ஆகும், ரொம்ப ஹீட் ஆகாது. லீனியர் ஐசி மாதிரி ஹீட் ஆகாது. லீனியர் ஐசியில் ஒரு 800 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர்னால் கையில் தூக்க முடியாது. ஏன்னா அதில் வர 1 அல்லது 2 டிரான்ஸ்ஃபார்மர் வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொருத்தரும். அந்த ஆம்பே தூக்க முடியாது, அந்தளவுக்கு ஹெவி வெயிட் இருக்கும். ஆனால் அது வெயிட்லெஸ், ஒரு 400 கிராம் தான் இருக்கும் மேக்ஸிமம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அப்போ நமக்கு ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ்க்கு வேணாலும் அங்கேயும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதிலெல்லாம் வந்து 6x9 ஓவல் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுவோம், 2-வே 3-வே யூஸ் பண்ணுவோம். 4 பர்ஃபெக்டாக பக்காவாக ஒர்க் பண்ணும், பேரல் கனெக்ஷன் இதில். ஓகே, இதில் இந்த காப்பர் இண்டக்டர் காயில் தான் ரொம்ப மஸ்ட்டு. கனெக்டர்ஸ் நல்ல ஸ்ட்ராங் கனெக்டர்ஸ் இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைக்கா கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, தின் ஃபிலிம் மைக்கா கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டி மைக்கா கெப்பாசிட்டர்ஸில் இருக்கும். ஓகே, தென் இதுதான் அந்த டோட்டல் யூனிட்டு. பேக் சைடில் கொடுக்கக்கூடிய கனெக்ஷன் கொடுத்துருக்கு. சப்வூஃபர் எங்கே கொடுக்கணும், ஃப்ரண்டில் டு ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் எங்கே கொடுக்கணும், யூஎஸ்பி இன்புட் எங்கே கொடுக்கணும், ஆக்சிலரி இன்புட் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக இருக்குது உங்களுக்கு. ட்ரிபிள் பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 கண்ட்ரோல், சென்ட்ரல் வந்து மாஸ்டர் கண்ட்ரோல். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா ப்ளே பாஸ் அமுத்த முடியும். சப்வூஃபரோட வால்யூம், சப்போட ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஒரு வேளை ரிட்டர்ன் இருக்கும், பார்த்துக்கலாம். இப்போது நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதான் அந்த யூனிட்டு நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வரக்கூடிய ஸ்க்ரூ டிரைவர், அதில் வரக்கூடிய இந்த கிட்டு, டாப் பாட்டம் பிளேட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பில்லர் இருக்கும் வித் அதனுடைய ஃபிட்டிங் ஸ்க்ரூஸு, சில்வர் கோட்டட் இம்போர்ட்டட் நாப், ஒரு 5 நாப் வரும் சூட்டபுளாக. எதுவுமே நீங்கள் மேலே பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இதை என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, இதுதான் வந்து வால்யூம் கண்ட்ரோல், மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் வித் பவர் ஆன் சுவிட்சோடு இருக்கும். இது ட்ரிபிள் பேஸு, இது சப் வால்யூம், சப்போட ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். இது ஃபேனுடைய கனெக்டர் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு 5.5 mm ஜாக், இந்த இடத்துல ஒரு டிசி இன்புட் ஜாக் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ அதில் உங்கள்கிட்ட அடாப்டர் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இதில் தான் வந்து ஸ்பீக்கர் கனெக்டிவிட்டி கனெக்டர்ஸ் எல்லாமே. இந்த இடத்துல யூஎஸ்பி போர்ட் இருக்குது. இந்த இடத்துல ஆக்சிலரி இன்புட் கொடுக்கறதுக்காக ஒரு 3.5 mm ஜாக் பிள்ளையோ கொடுத்துடலாம். கூடவே ஒரு பவர்ஃபுல் ப்ளூடூத்து எல்லாமே இருக்குது. ப்ளூடூத்தோட பவர் வந்து லேட்டஸ்ட் 5.1 இருக்கும். இதில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்பீக்கரோ ஊஃபரோ இணைக்கும் பொழுது மினிமம் ஓம்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணும். சில லீனியர் ஐஸில் மினிமம் ஓம்ஸும் ஒர்க் பண்ணாது. இப்போ ஒரு 2 ohms 3 ohms ஸ்பீக்கரோ, 2 ohms 3 ohms சப்போ நீங்கள் லீனியர் ஐஸில் யூஸ் பண்ண முடியாது. பட் இதில் அப்படி இல்லை, இது மேட்ச்டு பேராக அமையும் 8 ohmஸில் இருந்து. ஓகேவா, நல்ல குவாலிட்டி அவுட்புட் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது 12 inchலேருந்து 15 inch வரைக்கும் ஸ்பீக்கரோ சப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும். சரி, மொத்த பவர் 800 வாட்ஸ் அப்படின்னா இது கொடுக்க வேண்டிய பவர் சப்ளை எப்படி இருக்கணும்னா கிட்டத்தட்ட இதோட டபுளாக இருக்கணும். அப்போ தான் அது ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக வெளியே வரும், அவுட்புட் வரும். ஆனால் மார்க்கெட்டில் அந்த மாதிரி பவர் சப்ளை மார்க்கெட்டில் இல்லை. பட் ஆடியோ சிஸ்டம் அப்படிங்கிறப்ப அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஆப்ரேட்டிங் வோல்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 18 volt டிசி, 18 volt சின்னத்தில் வேலை செய்கிறதில்ல. 24 volt டிசிலேருந்து 36 volt வரைக்கும் டிசி கொடுக்கணும். ஸோ இதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்டூடெண்ட் கொடுக்குறது 24 volt 20 ampere அட்லீஸ்ட். ஏன்னா முழு வால்யூம் வச்சு நம்ம கேட்க போகிறல, ஆஃப் வால்யூம் கேட்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு ஆம்பியர், எந்த அளவுக்கு வோல்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த சப்வூஃபருடைய பஞ்ச் அமையும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, நீங்கள் 18 volt கொடுத்துட்டு 24 volt 5 ampere கொடுத்துட்டு அதில் சப் அவுட்புட் வரல அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனுடைய ரெஸ்பான்ஸ் என்னென்னா 36 volt டிசி கண்டிப்பாக கொடுக்கணும், 10 ampere இருக்கணும் அட்லீஸ்ட். ஓகே, அது 400 watts அவுட்புட் வரணும். ஓகே, இதுக்கு சூட்டபுளாக உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். 1400 ரூபா இருக்கக்கூடிய 1400 அல்லது 1450 ரூபா வரும் எஸ்எம்பிஎஸ் லைக் திஸ், இந்த மாதிரி சீல்டட் டைப். ஓகே, எல்லாமே இருக்குது. 24 volt 10 ampere இருக்குது, 24 volt 20 ampere இருக்குது. இந்த யூனிட்டினுடைய ப்ரைஸ் வந்து 4300 ரூபா வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணிங்க, இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும் உங்களுக்கு. ஓகேவா, இந்த மாடுலில் சப்வூஃபர் அவுட்புட் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிட்டேன். இதனுடைய ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும்.
இந்த மாதிரி சீல்டு பேக்காக வரும். உங்களுக்கு நான் செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புவோம். எல்லாருக்குமே தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே ஆன்லைன் ட்ரைனிங். ஆஃப்லைன் கிடையாது. யார் வேணால் பயிற்சி பெறலாம். ஆர்வமுள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வர முடியும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் வரும். கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது வருங்காலத்தில் வரக்கூடிய ஃபியூச்சர் டெவலப்மெண்ட். கண்டிப்பாக ஹார்ட்வேர் டெக்னாலஜி வலுவான டெக்னாலஜி அமையும். வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் அவசியம் தேவைப்படும். ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வேணால் நாம் தான் டெவலப் பண்ணணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே அதுதான். வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் இதனுடைய ப்ராக்டிக்கல் பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோஸில் உங்களுக்கு ஒரு இன்வெர்ட்டர் எப்படி உபயோகப்படுத்தி ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம வீட்டுக்கு எப்படி ஒரு எமர்ஜென்சி லைட் அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது அந்த வீடியோ பார்க்குறாங்க, அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.